வந்தவொடனே போனோம், 4 பேர் போனோம், போயிட்டு ஒரு தம் போட்டு தான் வெளியே வந்தது. அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. உடனே வந்து எங்கள் பேட்ச் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து கொஞ்சம் ரோல் மாடல் மாதிரி இருக்கும். எல்லாமே நல்லா படிப்போம், அது அரபிக் பஞ்சம் இருக்காது. எஸ்பெஷலி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரே எனக்கு வந்து என்ஜாய் பண்ணுறது பாப்பா தான், ரொம்ப என்ஜாய்மெண்டாக இருக்காங்க. எல்லாரும் வந்து இல்லை கோபால மறக்க முடியுமா? கோபாலை மட்டும் பேசுறதுலாம் பேசிட்டே இருக்கோம். ஏன்னா அவங்க தான் நாங்கள் எல்லாமே பேசுவோம், ஜாலி பண்ணுவோம் எல்லாமே. ஒரே எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். அவுட் இல்லை மெடிசன் கொடுத்தீங்க, ஒரு பேஷன் அரசு போயிடுச்சு, எல்லாம் நல்லா ட்ரை பண்ணோம். பட் அதான் வந்து பேஷண்ட் எக்ஸ்பைர்ட் ஆச்சு. பட் அது டிஸ்கஷன் நம்ம உட்காந்து போது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்து என்னோட வச்சுக்கணும். இதை விட எப்படி கூட சர்ச்சா கொடுத்து பார்த்தா சார் ஐவிங்க டேரக்டா கொடுத்தா என்ன சார்? அது வாலிப வயசு கோபாலுக்கு, அதனால வந்து அவருக்கு எந்த வகையில கொடுக்கலன்னு பார்த்துருப்பாப்ல. அதுல என்ன தப்பு? எப்படி கொடுத்தாலும் டேரக்டா கொடுத்தாங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. கிடையாது இல்ல ஞானவேல பத்தி சொல்லணும்னா அவங்க அப்பா நல்ல இன்னும் ஞாபகம் வர்றது என்ன, அவங்க ஊர்ல இருந்து ஒரு பெரிய சட்டியில் எடுத்து வந்துடுவாங்க. ஒரு பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி, தம்பி அங்க இருக்க கண்ணுங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு கிட்டத்தட்ட வந்து 3 நாட்கள் சாப்பிட்ற மாதிரி பெரிய கொடுத்துருவாங்க. அது மாதிரி வந்து அந்த அவ்வளோ டேஸ்டியாவோ இல்லை அந்த அளவுக்கு வந்து யாருமே வந்து எங்களுக்கு வந்து ஹாஸ்டலில் இருந்தாலும் வந்து அந்த ஹோமி அட்மாஸ்பியர் வந்து எப்பவுமே அவங்க அப்பா வந்துடுவாரு. வந்தால் வந்து எல்லாருக்கும் கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு போவார். அவங்க அம்மா நீங்கள் பார்க்கவே முடியாது. அவங்க அவ்வளோ இல்லை வீட்டுக்கு வீடு வாசப்படிதான், இதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நான் பூர புளி கிடையாது, வீட்டில் எலி பெரிய புளி அந்த மாதிரி வச்சுருவாங்களா? என்ன இதில் தப்பு? மேடம் உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அவர் ஞானவேல் வந்து எப்படி மேடம், அவர் வந்து புளியா எலியா தெரியல வீட்டில் நீங்கள் சொல்கிறோம். வீட்லேயும் புளி. அடுத்த கேள்வி சென்சார் போட்ட கேள்வினால நான் கேட்கல, விட்டுறேன். ஞானவேல் ஏன் ஞானவேல் எல்லா இடத்துலையும் புலி வரை இருக்கீங்க? மேடம் இன்னொரு டவுட் நம்ம நண்பர் கிரியேட் பண்ணிருக்காரு. நீங்க சொன்ன புலி வந்து அந்த விலங்கு தானே சொல்றீங்க, இந்த ரசத்துல கலக்கிற புலின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால வந்து நீங்க எதை சொல்லிடுங்க, ஒரு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாலும் நீங்க என்ன சொன்னீங்க? சரி, எனிவே நமது ஞானவேல் குடும்பத்தினருக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கு எங்களுடைய நன்றி. ப்ளஸ் அடுத்த பேட்ச் வரைக்கும் நீங்கள் உங்கள் பொண்ணையும் போட்டு வரீங்கன்னு பார்த்து எல்லாத்தையும் எதிர்பார்த்துருக்கோம். ரொம்ப நன்றி. முதல்ல எஸ்ஆர்எம்ல இருந்தேன், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸில் கொஞ்ச நேரம் இருந்தேன். பிரைவேட் ஆஃபீஸ். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அருண்குமார் நீங்க எப்படி சத்யராஜ் மாதிரியே பேசுறீங்க? அதெல்லாம் பிளட்ல சேர்ந்ததுப்பா, அதெல்லாம் மாறாது. என்னைக்கா இருந்தாலும் ஒரே மாதிரி தான். Very good. My wife is Vijay Meena. She's doing she has finished her so she is being a lecturer in one of the colleges in she's there. உங்க கணவரை பற்றி ஒரு 4 வார்த்தை பெருமையா சொல்லுங்க.
Next opportunity to make a chance. Actually, கோபால் ஒரு எக்ஸலன்ட் ஸ்பெஷாலிட்டி நாங்கள் பார்த்ததே கிடையாது. We entertained கோபால் very much. வார்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தா கோபால் வந்து திருச்சிலாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். எந்த ஒரு டயக்னோஸ்னாலும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் திங்க் பண்ணுற ஒரு ஆட்டிடியூட் வந்து கோபால் தான் வச்சுருக்கோம். அதே நேரத்தில் நல்ல கிளினிஷியன். Now he is a very good pediatrician as practicing Mugapet as a full-time practitioner. Mishra bachelor பார்த்தோம்னா கோபால் வச்சு நிறைய காமெடியாக நடக்கும். அதே நேரத்தில் என்ஜாய் பண்ணுறது எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ஜரி ஒரு ஐடோசில் ஒரு கேஸ். அப்போ வந்து பேரண்ட் வந்து எல்லாருமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட் தான் முடிச்சுட்டு வந்து சரி ஏதோ ஒரு கேவிட்டிக்குள்ள ஒரு ஃப்ளூயிட் ஒன்று இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஸ்ட் பார்க்கணும். இதுதான் நான் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளேன்னா இது வந்து அடுத்த மெடிசன் போஸ்டிங் போகணும். மெடிசன் போஸ்டிங்ல ஒரு லேடி ஒன்று பார்த்துட்டு இருந்தது. அந்த லேடி வந்து ஹைப்போதைராய்ட் லேடி. உடம்பு ஃபுல்லாக பயங்கர பப்பியாக இருந்துச்சு. நல்லா எலிமெண்ட் சரி மெடிசன்ல அந்த கேஸ் இப்போ எக்ஸாமின் பண்ணுங்க இப்போ ட்ரைனிங்லாம் பாருங்க சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. சரி எங்கள் பேச்சில் எல்லாரும் தான் போனோம். ஒரு 6 பேர் போனோம். நான் கோபால் கணேஷ் ஜெயகணேஷ் மணிகண்டன் எல்லாம் போய் நினைக்கிறோம். ஒரு 2 நிமிஷத்துல ஐயோன்னு ஒரு கொள்ளு என்னாச்சு பேஷண்ட் தான். உடனே அந்த லேடி பயணம் திட்ட ஆரம்பிச்சிச்சு. உடனே கோபால் அந்த இடத்துல முன்னாடி வெளியே போயிட்டான். இதை மட்டும் பார்க்கிறோம். சரி இந்த கோபால் தனியா போட்டு மாப்பிள்ள என்னடா பண்ணான்னு கேட்டோம். இல்லடா சங்கீத சொல்லிட்டு இருக்காங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும். இந்த பொம்பளைக்கு வந்து உடம்பு எடிமேடு தான் இருக்குது. உடனே வந்து டார்ச் வச்சு அடிச்சிருக்காங்க. No, big introduction is needed. We know from our microbiology postings, and we know after finishing MBBS also we used to see her frequently. She is a dynamic microbiologist, and she worked as a former vice principal in MMC. Now she is a dean for Kipak Medical College. I request. I invite her to share the diet, please. We're pleased to invite her son and daughter-in-law who is sitting in the last row. I think daughter-in-law is feeling a little shy to come in front. So anyway, they are leaving to US today. That's why ma'am was very busy. In spite of the busy schedule, she tried to make it for the function. So I think you'll all give a big hand for her. She was shocked. Literally, I pulled her from the shopping. She was in Srinagar. I was pleased to come. In spite of all that, she has made it for the function. I think it's a great thing, ma'am. Thanks a lot. So we can start the function. Now I request Madam to, we have developed on CD, Cosmic and CD, and I request you to release the CD. So Partha's son wants to share the diet too. Okay, we'll give the CD to Dr. Geeta Lakshmi ma'am. She'll receive it and she'll open it and see. It will be distributed to all our housemakers. It's a long time dream. We have not done it after our batch finished in 2001. I think we are doing it after 10 years, but it's worth it. Wait. Thank you, Madam. Thank you very much. And I also request you to release the Cosmic and books. We have donated a small amount of money to the Cosmic, the library, which is in the hostel room. They have a room for hostelites as well as day scholars will be using it. We have donated around 15,000 worth latest books for the library. This is just a starting. It will continue in a big way, I'm sure. Okay? Yeah, please, I'm inviting juniors, KMC juniors. I request Janaki to receive the book. She is the student in charge, pre-final batch. Satisfaction.
running today, in fact, because I know the students of my students are me. First thing is, I love to be with you. So whatever was really my work was very tight and still tight today. And I broke from my work in between and I came here to see all of you with all your smiles. Which will definitely boost my energy over here to help you all. And I think most of you in this batch, Fontaine Mangajan, Arun Kumar used to walk into my room on and off for his ailments in his course. Then seeing the patient he had, but I solved it. I've told your professor. And of course, there are Devi is my student there in microbiology, and of course she, Tamil and all of them come across me very frequently, and of course you, somewhere or other, yourself, I see all of my students somewhere or other, but I won't be able to spot out whether this batch or that batch. And now I recollect my memories. And Vinayak Sangam is too helpful to my career, like looking after the students of the medical colleges. Like when I was in Madras Medical College, we used to donate many things to the students. As well, now Sangeeta has come over here along with she's your representative who comes over to us and talks with me that whatever you want, you please do for us. And of course, thanks a lot. And these friends should go with the other batch. So if you come across the other batch of students, this kind of small help to the students or upbringing of the institution would help in long way. So with these few words, I want to know about you all also. But of course, by constraint of my time, I'm unable to spend a lot of time with you, which I love to do. And today, really, from my work, I get a little bit tensed up or thought during my work. Now my muscles are relaxed on seeing you. Really. So with this few words, I wish you all the best for your future, for your children also, because they are all small ones. So it's a long way for you to go because when I was in Eastbourne Medical College, my son was a small boy. I used to bring for the college wherever during the holiday. So I was telling him, today is a holiday, again you're coming with me to the function also, but with your wife now. So she's also my daughter. So I'm bringing them both along because I want to spend time with them because today they are leaving. So with these few words, I wish you all the best for your future, you, your family and children.